கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? காலையில் நம்ம என்ன பார்த்தோம்? ரீகேப் பண்ணிடலாமா? கடகடன்ட்டு 5 நிமிஷம். சாத்ராக், மேசாக், ஆபேத், நேகோ இவங்களை தூக்கி கொண்டு போனவங்க தீயில விழாமலேயே செத்து போயிட்டாங்க. இவங்களை யாரு சாத்ராக், மேசாக், ஆபேத், நேகோ இவங்களை யாரு தூக்கிட்டு போனாங்களோ அவங்க தீயிலே விழல, செத்து போயிட்டாங்க. தூக்கி கொண்டு போகப்பட்ட சாத்ராக், மேசாக், ஆபேத், நேகோ தீயில விழுந்தும் சாகல. தேவனுடைய ஃபயர் கோட்டிங் அப்படி நம்ம காலில் பேசியிருந்தோம். கர்த்தர் நல்லவர். யோப குறித்து காலில் ஆண்டு நிறைய பேசியிருந்தாரு. நம்முடைய பாவங்களின் நிமித்தம் இயேசு இவ்வளவு பாடுபட்டார். யாருடைய பாவங்களின் நிமித்தம்? நம்முடைய பாவங்களின் நிமித்தம் இயேசு இவ்வளவு பாடுபட்டாரு. தன்னுடைய உத்தமத்தின் நிமித்தம் யோபு இவ்வளவு பாடுபட்டார். யோபு பாடுபட்டதுக்கு காரணம் யோபினுடைய உத்தமம். இயேசு பாடுபட்டது காரணம் நம்முடைய பாவம். அப்புறம் என்ன சொன்னாரு? கஷ்டத்தை பொறுத்து கொள்றதே பெரிய கஷ்டம். வாழ்க்கையில உண்டாகிற கஷ்டங்களை பொறுத்து கொள்றதே ஒரு பெரிய கஷ்டம். யோபுக்கு அவ்வளவு கஷ்டம் வாழ்க்கையில. உடம்பு ரீதியா, மன ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன். அதுவே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும்போது அந்த கஷ்டங்களின் மத்தியில தன் விசுவாசத்தை தக்க வச்சுக்கிறது அதை விட பெரிய கஷ்டம். கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் அது. சிநேகிதர் சொல்றாங்க நீ சரியில்லை. யோபு சொல்றான் நான் சரிதான். பகல ஃபுல்லா சரியில்லை சரியில்லை சரியில்லைங்கிறத காதல கேட்ட யோபு நைட்டு சந்தேகப்படாம இருந்திருப்பாரா? ஒருவேளை சரியில்லாம இருப்பேன் நானு? இல்ல காலைல எழுந்து சரிங்கிறான், நைட்டு சந்தேகம், காலைல எழுந்து சரிங்கிறான். இந்த மாதிரி தான் சரியானவன் அப்படிங்கிறத அந்த 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 ஃபெய்த்தை தக்க வச்சுக்கிறதுக்கே பெரிய கஷ்டப்பட்டிருக்கிறார் யோபு. சரிங்களா? கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். பகல்ல ஃபுல்லா நெகட்டிவ் காதல வாங்கிட்டு நைட் சும்மா படுக்க முடியாது. ஒருவேளை இருக்கலாமோ, நாம தான் தப்பா சொல்றோமோ, நினைச்சிட்டு இருக்கிறோமோ நாம சரின்னு, ஒருவேளை அப்படி இருக்கலாமோ, அந்த சந்தேகத்திலேயே வாழ்ந்துட்டு பகல்ல எழுந்தா இல்ல அது சரிதான், இவங்க தான் தப்பா சொல்றாங்க அப்படின்னு இந்த மாதிரி நிறைய டைனமோல அந்த கஷ்டம். அதான் விசுவாசத்தை தக்க வச்சுக்கிட்டது பெரிய பாடு. இது வந்து வாழ்க்கையில இருக்கு. அதாவது தேவனுக்காக நாம காத்திருக்கிறது ஒரு கஷ்டம். இதை செஞ்சிருவாரு, தேவன் இந்த பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துருவாரு, அதை சரி பண்ணி கொடுத்துருவாருன்ட்டு தேவனுக்காக அந்த பிரச்சனைய பொறுத்துக்கிறது ஒரு கஷ்டம். அந்த நேரத்துல நம்ம விசுவாசத்தை தக்க வச்சுக்கிறது இன்னொரு கஷ்டம். இது அடுத்த கஷ்டம். இது யோபுக்கு வேற ஆங்கில வருது, நமக்கு இந்த ஆங்கில வருது. அதனால தன்னுடைய கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டதை விட தன்னுடைய விசுவாசத்தை தக்க வச்சுக்கிறது தான் யோபு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறார். ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கணும், அந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கணும். ரொம்ப கஷ்டம். யோபு 42:2 வாசிக்கலாமா? யோபு 42:2 ஒரு ஆள் வாசிங்க. ஒருத்தர் மத்தேயு 10:29 எடுத்துக்கங்க, இன்னொருத்தர் யோவான் 19:11 எடுத்துக்கங்க. வாசிக்கலாம். 2. தேவன் சர்வ வல்லவரானபடியினால அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அப்புறம் மத்தேயு 10:29 வாசிங்க.
திரும்ப திரும்ப ஆண்டவர் சபையில பேசுறாருன்னா இதுல அவ்வளவு ஆழம் போகணும், மனசுல பதிஞ்சிடணும் இந்த சத்தியங்கள். மத்தேயு 10:29 மனப்பாடமா சொல்லலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாயிலும் தரையிலே விழாது. தரையில விழுந்தாதான், அடைக்கலான் குருவி தரையில விழுந்தாதான் இவங்க போய் எடுத்து அதை விற்க முடியும். பறக்கும்போது விற்க முடியாது. நீ 2 பிடிச்சிக்கிறியா, 4 பிடிச்சா விற்க முடியாது. தரையில விழுந்தாதான் விற்கிறவங்க பிடிச்சி அதை விற்க முடியும். தரையில விழுகிறதுக்கு அடிக்கணும். சரிங்களா? அப்புறம் யோவான் 19:11 இயேசு பிரதியுத்தரமாக, பரத்தில் இருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். யோபு 42:2 தேவரீர் செய்ய நினைத்தது தடைபடாது. மத்தேயு 10:29 யோவான் 19:11 அது என்ன சொல்லுது, என்ன சொல்ல வருது அப்படின்னா, அவர் ஓகே கொடுக்கும் பட்சத்தில் நாம செய்ய நினைக்கிறதும் தடைபடாது அப்படின்னு சொல்ல வருது. நேரம் அங்க இல்ல. பரத்திலிருந்து உமக்கு ஓகே கொடுக்கப்படாவிட்டால் என்னைய உன்னால ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறார். பரத்திலிருந்து உனக்கு ஓகே கொடுக்கப்படாவிட்டால் என்னைய உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனால் பரத்திலிருந்து உனக்கு ஓகே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஓகே கொடுக்கப்பட்டு அதான் சொல்லி காமிக்கிறார். அது மாதிரி அடைக்கலான் குருவி விழணுன்ட்டு தேவன் ஓகே கொடுத்தா அது விழும், இல்லாத பட்சத்துல அது விழாது. அப்ப தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் ஓகே கொடுக்கும் பட்சத்தில் நாம செய்ய நினைக்கிறதும் தடைபடாது. ஒருவேளை அவர் ஓகே கொடுக்கல, என்ன ஆகும்? தடைபடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன சொன்னேன்? இவன் எப்படி பண்றான், அவன் அப்படி பண்றானா? எப்படி பண்ண முடியும்? பிசாசு என்ன நோன்றான்? பிசாசு என்ன எப்படி பண்றானா, உங்க கண்ணு எந்த பக்கம் போகணும்? யார் பக்கம் போயிட்டு இருக்கானா? இவன் எப்படி பண்ணிவிட்டான், அவன் எப்படி பண்ணிவிட்டான் அப்படின்னு உங்க கண்ணு இங்க போகுது. எங்க போகணும்? அங்க போய் அவர்கிட்ட போய் கேட்கணும். ஏன்னா அவர் ஓகே கொடுக்காத பட்சத்தில் பிசாசு நம்மள நோண்ட முடியாது. பாசிட்டிவா மாத்திரமல்ல, நெகட்டிவான விஷயங்களையும் தேவன் தீர்க்க தரிசனமா உரைக்கிறது உண்டு, தெரியுமா? பாசிட்டிவா மட்டும் ஆண்டர் பிளஸிங் மட்டும் ஆண்டர் பேச மாட்டார் எப்பயுமே. பாசிட்டிவான விஷயங்களை மட்டும், நேர்மறையான காரியங்களை மட்டும் தேவன் தீர்க்கதரிசனம் சொல்றது இல்ல. ஆபிரகாம்கிட்ட எப்படி சொன்னாரு? உனக்கு பிள்ளை பிறக்கும். இது பாசிட்டிவா நெகட்டிவா? எரேமியா அந்த புஸ்தகம் போயிட்டீங்கன்னா நிறைய நெகட்டிவான காரியங்களை தீர்க்க சொல்லுவாரு. பாபிலோன் ராஜா வருவான், இவன் வருவான், உன்னை பிடிப்பா, உன்னை கொண்டு போவான், நீங்க அடிமையா இருப்பீங்க, இதெல்லாம் சொல்லுவாரு. இது என்னது? பாசிட்டிவா நெகட்டிவா? நல்ல காரியமா கெட்ட காரியமா? நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நம்மள ராஜா வந்து அடிச்சு நொறுக்கி கொண்டு போய் அவன் தேசத்துல அடிமையாக்குறது நல்ல காரியமா கெட்ட காரியமா? இதையும் தேவன் என்ன செய்யறாரு? தீர்க்க தரிசனமா சொல்றாரு, தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். சரிங்களா? அப்ப தேவனை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவையும் சரி நெகட்டிவையும் சரி தீர்க்க தரிசனமா உரைக்கிற வழக்கம் அவர்கிட்ட இருக்கு. ஆனா நாம மட்டும் ஏனோ எப்ப பார்த்தாலும் பாசிட்டிவா தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு இருக்கிறோம். எப்ப பாரு
பாசிட்டிவ் தான் நமக்கு வாயிலே வரும். பிரதர் எழுதிங்க. நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல உங்க பிசினஸ் ஆன டெவலப் பண்ண போறாரு, இதுதான் வாயில வரும். நெகட்டிவ் சொன்னா என்ன ஆகும்? இந்த ஆளை யார் கூப்பிட்டது அப்படின்னு அவன் கேட்டுருவான். ஏன் அங்கே அந்த சபையில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே அந்த ஆண்டுல பிரச்சனை வராம இருக்கும் போதா? அந்த பிரச்சனையை தேவன் கண்ணை காமிக்கலையாமா? கேள்வி புரியுதா? கண்ணை காமிக்கல. உயர்த்த போறதை காமிச்சிட்டாரு ஒருத்தனை தாழ்த்த போறாரு, கண்ணை காமிக்கல. சொல்லு. சொல்ல மாட்டோமே, சொல்ல மாட்டோம். எல்லாமே சுயம், ஒன் சைடு. தேவன் பேசுனா நடுநிலைமையா பேசுவார், நடுநிலைமையா பேசுவார். இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ண கால்கள் வாசல்ல வந்திருக்கு, உன்னையும் கொண்டு போவார்கள். தீர்க்க தரிசனம். என்ன ஒரு நெகட்டிவான தீர்க்க தரிசனம் பேதர் சொல்றாரு சப்பிரால்கிட்ட. அனனியா செத்து போயிட்டான் அவன் புருஷன், அவனை அடக்கம் பண்ணியாச்சு. அவனை அடக்கம் பண்ணிட்டு வந்த கால்கள் வாசப்பில் நிக்குது, உன்னையும் கொண்டு போவார்கள், நீ செத்து போவங்கிறான். என்ன தீர்க்க தரிசனம் பாருங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஏதாவது தீர்க்க தரிசனம் புரிஞ்சுக்குங்க, பேலன்ஸா வரும், ஒன் சைடா வராது. அந்த சபையில ஒருத்தருக்கு உயர்த்த போறான்னா சொல்லணும், இன்னொருத்தர் தப்பு பண்ணி அவரை தேவன் அடிக்க போறாருன்னா அதையும் சொல்லணும், அதையும் சொல்லணும். எல்லாருக்கும் ஒரே பிளஸிங் 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 பிளஸிங், மனசெல்லாம் குளிருது. இப்படிதான் எரேமியாட்ட சொன்னாங்க. எரேமியாவா மிகாயாட்ட சொல்லி, வா எல்லாருமே பாசிட்டிவா பேசியிருக்கிறோம் அந்த ராஜாட்ட, நீ வந்து பாசிட்டிவா பேசு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மிகாயா வந்தா கர்த்தர் சொல்றாரு, அவங்க யுத்தத்துக்கு போனா செத்து போயிடுவாங்க அப்படி சொல்லுட்டாரு. மிகாயா அப்படியே சொல்றாரு. உடனே அந்த ராஜாக்கள், இவனை ஏன் கூப்பிட்டீங்க? 10 பேரு யுத்தம் ஜெயிக்குங்கிறாங்க, இந்த பையன் என்ன சொல்றான் பாத்தீங்களா? இதான் தீர்க்கதரிசி, உண்மையே உள்ளே சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. 10 தீர்க்கதரிசி ஓகே சொல்றாங்க, இவன் மட்டும் வந்து மாத்தி சொல்றான். 10 பேரும் பிளஸிங்கிறாங்க, இப்ப ஒருத்தன் தான் நெகட்டிவ் சொல்றான். பைபிள்ல இருக்கு. கர்த்தர் நல்லவர். அதனால இது கொஞ்சம் டச்சிங்கா இருந்துச்சு அன்று பேசும்போது. தீர்க்க தரிசனங்கிறது 2 பக்கமும் வரணும், ஒன் சைடா வரக்கூடாது. ஒன் சைடா வரவே கூடாது. ஆனா ஒன் சைடா தான் வந்துட்டு இருக்கு. மக்களை குளிர்விக்கிறது, மக்களை ஐஸ் வைக்கிறது. நோ, இண்டையும் பேசணும். கர்த்தர் நல்லவர். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கலாமா? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், குட்டி குட்டி டாபிக்ல போய் முடிப்போம் இன்னைக்கு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கலாம். முதலாவது பேதுரு எழுதுறாரு சபைக்கு, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்களில் கேலி பண்றவங்க, கூத்தடிக்கிறவங்க, நையாண்டி பண்றவங்க, நக்கல் பண்றவங்க, தாங்கள் விரும்பினபடியே வாழ்ந்து, தங்கள் இஷ்டத்தின்படியே வாழ்ந்து, இயேசு கிறிஸ்து உயிர் தந்தார் சொன்னீங்க, திரும்ப வருவார் சொன்னீங்க, அவர் வருவார் என்று சொல்லுகிற அவர் சொன்ன வாக்குறுதி எங்கே நடந்துச்சு? நம்முடைய தாய் தகப்பன்மார்கள், அப்புறம் பாட்டிகள், தாத்தாக்கள், முப்பாட்டன்கள், பிதாக்கள் இருக்கிறதே. நம்முடைய பாட்டன், முப்பாட்டன், பாட்டிகள்லாம் செத்த பிறகு கூட அவங்க பார்த்த பூமி, அவங்க பார்த்த வானம், அவங்க பார்த்த சூரியன், அவங்க பார்த்த காத்து, அவங்க பார்த்த நிலா, அவங்க பார்த்த நட்சத்திரம், அவங்க பார்த்த பறவைகள் அப்படியே தானே இப்பயும் இருக்கு. அப்படியே தானே இப்ப இருக்கு. அவங்க கேக்குறாங்க,
ஓகே ஓகே 3 நாள் முடிஞ்சுங்களா? சரி. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வருவார் வருவார் சொல்றீங்களே, எங்க வந்தாரு? என்ன மாற்றம் நடந்துச்சு? ஒரு மாற்றம் நடக்கலையே. இந்த வானம் அப்படி அழியும், இந்த பூமி இப்படி அழியும் சொல்றீங்களே, ஒண்ணுமே இங்க இல்லையே. பூமி எங்க அழியுது? வானமும் புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும்னா பேசுறீங்களே, ஒன்றும் இதுவரைக்கும் நடக்கலையே அப்படின்னு பரியாசக்காரர்கள் கடைசி நாட்களில் இப்படிலாம் பேசுவாங்களாம். அதுல இருந்து ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது, தேவனுடைய வாக்கு தத்தம், தேவனுடைய பிராமிஸ், தேவனுடைய வாக்குறுதிகள் அவர் காலத்துக்காக காத்திருக்கின்றபடியினாலே. யார் காலத்துக்காக? தேவனுடைய வாக்கு தத்தம் தேவனுடைய காலத்துக்காக காத்திருக்கிறபடியினாலே அது மனுஷர்களாலே கேலியையும் கூத்தையும் நையாண்டியையும் நக்கலையும் சந்திக்குது. எது சந்திக்குது? எது? தேவனுடைய வாக்கு தத்தங்கள். அது கேலியையும் நையாண்டியும் ஏன் சந்திக்குது அப்படின்னா, தேவனுடைய காலத்துக்காக அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. தேவனுடைய வாக்கு தத்தத்துக்கு மாத்திரம் இந்த நிலைமை இல்லை, அந்த வாக்கு தத்தத்தை நம்புகிற நமக்கும் அதே நிலைமை தான். போங்கடா, நீங்களும் உங்க வாக்கு தத்தமும் உங்க நம்பிக்கையும் நம்மளே சொல்லிட்டு போயிரு, நம்மளே கேள்வி பண்ணுவாங்க, எனக்கு வேற வேலையே இல்லை, ஏசு வருவாரா ஏசு வருவார், நம்மளையும் கேள்வி பண்றாங்க. எப்படி தேவனுடைய வாக்குறுதி பரியாசக்காரர்களால் கேலி பண்ணப்படுதோ, அந்த வாக்குறுதியை நம்புகிற நம்மளையும் பரியாசக்காரர்கள் கேலி பண்ணுகிறார்கள். நோவாவை கேலி பண்ணாம இருந்திருப்பாங்களா? நோவாவை கேலி பண்ணாம இருந்திருப்பாங்களா? மழை வரப்போகுது, பூமி அழிய போகுதுன்னா சும்மா கேள்வி பண்ணாம விட்டுருவாங்களா? கேள்வி பண்ணுவாங்க. ஆபிரகாம கேள்வி பண்ணியிருப்பாங்க, எங்க பறக்க போகுது, எப்படி பறக்க போகுது, என்ன பேசுற, கேள்வி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சபைக்கு ஆண்டு எவ்வளவோ வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. கேள்வி பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க, பண்ணுவாங்க. அதுக்கு தான் அதை கனெக்ட் பண்றாரு, பண்ணுவாங்க. தேவனுடைய காலத்துக்காக தேவனுடைய வாக்கு தத்தம் காத்திருக்கிறபடியினாலே அது பரியாசக்காரர்களால் பரியாசம் பண்ணப்படுகிறது. இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு நிறைவேற்றிட்டாருன்னா கேலிக்கு இடமே கிடையாது. அப்ப ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, குறிச்ச சம்பவத்தை அறிவிப்பது அவருடைய வழக்கத்துல இருக்கு. குறிச்ச காரியத்தை, குறிச்ச சம்பவத்தை, குறிச்ச நிகழ்வை, தேவன் தாம் குறிச்ச ஒரு சம்பவத்தை நம்மகிட்ட அறிவிக்கிறது அவருடைய வழக்கத்துல வச்சிருக்கிறாரு. ஆபிரகாம் பிள்ளை தருவன்டா, நோவா பூமி அழிப்பண்டா, மாதிரி குறிச்ச சம்பவத்தை நம்மகிட்ட அறிவிக்கிறாரு. யோசேப்பு இந்த மாதிரி நீ இருப்ப, இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இருப்ப, குறிச்ச காரியத்தை குறிச்ச சம்பவத்தை நம்மகிட்ட அறிவிக்கிறது தேவன்கிட்ட வழக்கமா வச்சிருக்கிறாரு. ஆனா அதுக்கு குறிச்ச காலத்தை அறிவிக்கிறது அவர் வழக்கத்திலே இல்லை. குறிச்ச சம்பவத்தை அறிவிக்கிறது அவருடைய வழக்கத்துல இருக்கு, ஆனா குறிச்ச காலத்தை அறிவிக்கிறது அவர் வழக்கத்திலே இல்லை. இன்னும் சொல்றேனே, இயேசு கிறிஸ்து வருவாருங்கிறது தேவன் குறிச்சிருக்கிற சம்பவம். ஆனா எந்த காலம் அதை அறிவிக்க மாட்டார், அறிவிக்கவே மாட்டார். அப்ப நம்ம புரிஞ்சுக்க தேவனுடைய மைண்ட் செட், தேவனுடைய பேட்டர்ன் என்னன்னா, நமக்காக தேவன் உன்னை குறிச்சாருன்னா சொல்லுவார், சொல்லுவார். எப்பன்னா சொல்ல மாட்டார், குறிச்ச காலத்தை சொல்ல மாட்டாரு, குறிச்ச சம்பவத்தை சொல்லுவார். பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு, கரார் காமிக்காதான் கவனிங்க, கராரா இருப்பாரு. எப்பன்னு மட்டும் நீ கேட்காத, கேட்கவே சொல்ல மாட்டேன். அதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்துல வரும், ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலருக்கு திரும்ப கொடுப்பீர்? சிறுமந்தையே பயப்படாத, ராஜ்யத்தை கொடுக்க தேவன் பிரியமா இருக்கிறான்னு சொல்லுவாரு.
எப்ப கேட்க எப்ப? உடனே இயேசு, பிதாவானவர் தன்னுடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல, அது உங்க வேலை இல்லை. சொல்ல மாட்டேன்ட்டார். புரியுதுங்களா? அதனால தேவன் வாக்கு கொடுப்பார், அந்த வாக்கு நிறைவேறுகிற காலத்தை சொல்லவே மாட்டார். சொல்லவே மாட்டார். சொல்ல மாட்டார். அதனால தேவன் இப்படி 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 ஒரு சிஸ்டத்தை, இப்படி ஒரு ஹேபிட்டை, இப்படி ஒரு பழக்கத்தை அவர் கடைபிடிக்கிறார். குறிச்ச காரியத்தை சொல்லுவாரு, குறிச்ச சம்பவத்தை சொல்லுவாரு. ஆனா அந்த சம்பவம் எப்ப நடக்கணும்ட்டு அவர் குறிச்சிருக்கிறார் இல்லையா, அந்த டயத்தை, சீசனை சொல்ல மாட்டார். அது ஒரு வழக்கத்துல இல்லை. கர்த்தர் நல்லவர். எரேமியா 31ஆம் அதிகாரம், எரேமியா 31, எரேமியா 31. எடுத்துக்கிட்டாச்சு எல்லாருமே? பழைய ஏற்பாடு எரேமியா 31, 33, 34 வாசிக்கலாம். 33, 34. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கை யாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி, கர்த்தரை அறிந்துகொள், அறிந்துகொள், அறிந்துகொள் என்று டீச் பண்ணுவதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் வரை எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமங்களை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாமல் இருப்பேன். இது எரேமியா காலத்துல தேவனாகிய கர்த்தர் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம். இத அப்படியே எபிரேயர்ல கொண்டு வராரு பாருங்க. எபிரேயர் 8ஆம் அதிகாரம், எபிரேயர் 8, புதிய ஏற்பாடு எபிரேயர் 8. எட்டாம் அதிகாரம் எடுத்தாச்சா? 8, 10, 11, 12 வாசிக்கலாம். அந்த நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணுகிற உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்துகொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்துல எரேமியாவும் சரி எபிரேயர் சரி ஒரே காரியத்தை, ஒரே இதை பேசுறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, பாவங்களையும் அக்கிரமங்களையும் கிருபையாய் மன்னித்து இனி அதை நான் நினையாமல் இருப்பேன், அதை என் முதுகுக்கு பின்னாலே எரிந்து விடுவேன் அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆனா இந்த வசனத்துல பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டு இருக்கு. இப்படி ஆண்டவர் அதை பேசி இருக்கிறாரு, பைபிள்ல வசனம் ரெக்கார்ட் ஆயிருக்கு, பதிவாயிருக்கு. சரிங்களா? நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அப்ப தேவன் நம்முடைய பாவங்களை இனி என்ன செய்ய மாட்டாரு? நினைக்க மாட்டாரு. அவரே நினைக்காத பாவத்தை நீங்க ஏன் நினைக்கிறீங்க? நீங்க ஏன் நினைக்கிறீங்க? அவரே உங்களை பாவி நினைக்கல. அவரே உங்க பாவங்கள்லாம் மறந்துட்டேங்கிறாரு. நீங்க ஏன் வச்சிட்டு இருக்கீங்க? பாவம் செஞ்சு அதை மறந்துருங்க. அவர் உங்களை பாவியா பார்க்கல. பாவம் செஞ்சா மறந்துருங்க. அவர் நினையாமல் இருக்கிறார் உங்கள் பாவங்களை. அவர் கிருபையாய் மன்னித்து விட்டார் உங்கள் பாவங்களை. அதனால நீங்க ஒரு பாவம் செஞ்சா அதை மனசுல வச்சுக்காதீங்க, ஏன்னா அவரே மனசுல வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு இந்த வசனத்தை அழகா பேசி எடுத்து பாவம் செய்யறதுக்கு நல்ல ஒரு தீனி போடுறாங்க, என்கரேஜ் பண்ணி விடுறாங்க. பாவம் செய்யுங்க, அவரே நினைக்கிறது இல்லை. நீங்க செய்யுங்க, பாவம் செய்ய சொல்லல, செஞ்சுட்டா கண்டுக்க வேணாம், மனசுல வச்சுக்காதீங்க, அவரே நினைக்கிறது இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுது. அப்படி அப்படி வர்றாங்க. என் பாவங்களுக்காக இயேசு தண்டனை அனுபவித்தார். என் பாவங்களுக்காக, மீறுதலுக்காக, அக்கிரமங்களுக்காக இயேசு கிறிஸ்து தண்டனை அனுபவித்தார் அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு வந்ததும், முக்கியமான பாயிண்ட் கவனிங்க, என் பாவங்களை இயேசு, என் பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக, குற்றங்களுக்காக, மொத்தமா என் குற்றங்களுக்காக இயேசு தண்டனை அனுபவிச்சாரு அப்படிங்கிற விசுவாசம், நம்பிக்கை, அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் நமக்கு வந்ததும் பழைய பாவங்கள் புதிய பாவங்கள் என பாவப்பட்டியல் ரெண்டா பிரியுது. எப்ப? அது வரைக்கும் ஒரு பட்டியல் தான், அட்டவணை ஒண்ணுதான், பிரிவே கிடையாது. எப்ப என் பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில தண்டனை அனுபவிச்சாரு அப்படிங்கிற ஃபெய்த், கான்ஃபிடென்ட், நம்பிக்கை நமக்கு வந்ததோ அப்ப இருந்தே நம்ம மேல ரெண்டு பாவப்பட்டியல் ரெண்டா பிரியுது. நம்ம இடத்துல, நம்முடைய வாழ்க்கையில ரெண்டா பிரியுது. பழைய பாவங்கள் புதிய பாவங்கள். ரெண்டு அட்டவணை போட்டுருவாரு, உடனே அட்டவணை போட்டுருவாரு. இந்த பழைய பாவங்களை அவர் மனதிலே வைக்கிறதில்லை, அத மனசுல அவர் நினைக்கிறதும் இல்லை. எந்த பாவங்களை? இந்த விசுவாசம் வந்ததுக்கு முன்னால இருக்கிற பாவங்கள், முன்னால நாம் செஞ்ச பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், குற்றங்களை அவர் கிருபையாய் மன்னித்து இனி அவைகளை அவர் நினைக்கிறதில்லை, நினைக்கிறதே இல்லை. எந்த பாவங்களை? அங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். எந்த பாவங்களை? அவரை நீங்க அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி உள்ள பழைய பாவங்கள், அங்கதான் அந்த பழைய பாவங்கள் வருது. அதை அவர் நினைக்கிறதே இல்லை. ஜீசஸ்ட வந்ததுக்கு அப்புறமும் ஜீசஸ்ட வர்றதுக்கு முன்னாடி உள்ள பாவங்கள் நினைச்சு நீங்க அழுவக்கூடாது. திரும்ப சொல்றேன், இயேசு கிறிஸ்துவ நீங்க இந்த மாதிரி ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமும், இந்த மாதிரி புரிஞ்சு ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமும், நீங்க இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு இயேசு கிறிஸ்து வராதுக்கு முன்னாடி உள்ள பாவங்களை நினைச்சு கண்கலங்க கூடாது, சுமக்க கூடாது. அது பழைய பாவங்கள், அதை தேவனே நினைக்கிறது இல்லை. அதனால நீங்க நினைக்க கூடாதுன்னு சொல்றது சரியான நியாயம். நீங்க நினைக்க கூடாது. நானு 10 வயசுல பிறகு அப்படி ஒரு பாவத்தை பண்ணேன், இப்பயே அதை சொல்லிட்டு இருக்காது நீயே. அது அவரே மனசை வச்சுக்கல, அதான் சுமந்திருக்கிறாரு, அவரே மனசை வச்சுக்கல, விட்டுரு. அப்படி பேசணும், அது கரெக்ட். ஆனால் புதிய பாவங்களையோ அவர் மனசுல வைக்கிறாரு, புதிய பாவங்களையோ அவர் நினைக்கிறாரு. புதிய பாவம் என்னது?
இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக தண்டனை அனுபவிச்சாரு அப்படிங்கிற விசுவாசம் வந்ததுக்கு அப்புறம் நாம செய்யற குற்றங்களை அவர் மனசுல வைக்கிறாரு. அந்த விசுவாசம் வர்றதுக்கு முன்னாடி உள்ள குற்றங்கள்லாம் எடுத்துட்டாரு. அது கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணிட்டாரு. பழைய பாவங்கள் அட்டனை படுத்திக்கிட்டாரு. முதுகு பின்னாடி எரிச்சிட்டாரு. கடலின் ஆழத்துல போட்டுட்டாரு. ஓவர். ஆனா வந்ததுக்கு அப்புறம், இந்த விசுவாசம் வந்ததுக்கு அப்புறம் நாம செய்கிற குற்றங்களை அவர் மனசுல வைக்கிறார். அத நினைவுல வைக்கிறார், நினைக்கிறார். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா சத்தம் போடுவார். ஏன் சத்தம் போடணும்? ஏன் சத்தம் போடணும்? அதான் மன்னிச்சிட்டாருல, நீ சொல்றபடி. அதான் கடல் ஆழத்துல போட்டார்ல, எதுக்கு அதை மனசை வச்சு சத்தம் போடணும்? நீ இப்படி இருந்தாய், ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய், நீ இப்படிலாம் போய் பண்ற, விளக்கத்தண்டை எடுத்து போடுவேன், வாந்தி பண்ணி போடுவேன். ஏன் சத்தம் போடணும்? அந்த மனசை வச்சுக்க கூடாதுல்ல? ஏன் வச்சிருக்கணும்? 7 சபைகளுக்கு தேவன் பேசுகிறார். அப்பெல்லாம் 7 சபைனா இயேசு கிறிஸ்துவின் இந்த மாதிரி புரிஞ்சு விசுவாசம் வந்தவங்களுக்கு அவர் பேசுகிறார். யாருக்கு பேசுகிறார்? இயேசுவை ஏத்துக்காத அந்த வார்த்தையை பேசலவரு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட 7 சபையின் தூதனுக்கு அவர் பேசுகிறார். அப்படிதானே? அப்ப ஏன் மனசை வச்சிருக்கிறாரு? ஏன் நினைக்கிறாரு? அப்ப இதெல்லாம் கடல் நாளத்துல போடலையா? போடல. முதுகு பின்னாடி எரிஞ்சில்ல? எரியல. அப்ப எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10, 12 எந்த பாவத்தை பேசுது? பழைய பாவங்களை பத்தி அது பேசுது. புதிய பாவங்கள் அது பேசல. பழைய பாவங்களை பேசுது. ஆனா இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமும் நீங்க செய்யற பாவங்களை தேவன் மனசுல வச்சு, ஏன் எதுக்கு இப்படி பண்ணினியே, ஏன் இப்படி பண்ற கேட்கதான் செய்வார். அதை நினைச்சுக்குவார். அப்படி பண்ணலடா, என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் என் டே கேட்கதான் செய்வார். இப்படிலாம் பண்ணனா சட்டு வராது, சொல்லத்தான் செய்வார். ஆண்டவரே கிருபையை மன்னிக்கவில்லையா? டே நான் அதை அப்ப அதை சொன்னேன், நான் இதை சொல்லலை. நான் வரதுக்கு முன்னாடி சேட்டைகளை தான் நான் சொன்னேன். நான் வந்ததுக்கு அப்புறம் சேட்டை பண்ணிட்டு இருக்கிற. அப்ப எதுக்கு வந்த நீ? எதுக்கு வந்த நீ? சரிங்களா? இப்படி இப்படி பிரிச்சு பேசியிருந்தீங்கன்னா கொஞ்சமாவது பரிசுத்தம் வந்திருக்கும் ஜனங்கிட்ட. இப்படி பிரிச்சு பேசியிருந்தீங்கன்னா. அதனால அதான் சொன்னேன் தெளிவா, இந்த ஃபெய்த் வந்தவனையும் நம்முடைய பாவங்கள் 2ஆ பிரியுது. அட்டவணையை 2ஆ போடுறாரு. பழைய பாவங்கள், புதிய பாவங்கள். தூக்குடா பழைய பாவத்தை. இனி புதிய பாவத்தை செய்ய விட அவனை பார்த்துக்கணும். இங்க வருவாரு. ஆமேன். அப்ப மனசுல வைக்க மாட்டேன்னு சொன்னது ஒரு பாவம், மனசுல வச்சுக்கிறது இன்னொரு பாவம். கவனமா இருக்கணும். வெளிப்படுத்தி 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம்லாம் மனசுல வச்சு 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 அடிக்கிறாரு. வச்சு வச்சு கேள்வி வைக்கிறாரு. படிச்சவங்களுக்கு தெரியும். வச்சு வச்சு கேள்வி வைப்பாரு. நான் உன்னை கட்டிற்கடையாக்குவேன். பயங்கரமா பேசுவாரு. ஏன் பேசணும்? கிருபையா மன்னிக்கலையாமா? அது யாரு? ரட்சிக்கப்படாத ஆளுக்கா பேசுறாரு? சபையின் தூதனுக்கு பேசுறாரு. 7 சபையின் தூதன் பேசிட்டு இருக்கிறாரு. சும்மா பேசல அவரு. அப்ப மனசுல வச்சிருக்கிறாரு, நினைக்கிறாரு. இதெல்லாம் எரியல, கடலுக்கு ஆழத்துல எரியல. புரிஞ்சுக்குங்க, எரியல. சரி, இதெல்லாம் பேசிட்டு இதை பேசாம விட்டுறக்கூடாது. இது ஒரு கனெக்ஷன். அவர் நம்மளை கண்டிக்கும் போதும் திட்டும் போதும் சத்தம் போடும் போதும் நாம் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உரிமையினால பாசத்தினால அப்படி நடந்துக்கிறாரு நம்ம புரிஞ்சுக்கிட்டா அவர் மேல நம்ம கசப்பு வராது. இதை புரிஞ்சுக்கணும். எதனால திட்டுறாரு, எதனால கண்டிக்கிறாரு, எதனால வாந்தி பண்ணி போடுவேங்கிறாரு, எதனால உன் கண்களுக்கு கலிக்கம் போடணுங்கிறாரு, எதனால உன் விளக்கு தண்டை உன்னிடத்து நீக்குவேங்கிறாரு. எதனால சொல்றாரு? உரிமை. விலை கொடுத்து வாங்கியிருக்கேன்டா. என்ன உரிமை? மறந்து போயிருக்கூடாதடா. பாசம். திட்டுறாரு. இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்துட்டா கசப்பு வராது.
இது ஒரு ஆங்கிள் இப்படி எடுக்கணும். இன்னும் நிறைய ஆங்கிள் அது வேறமா எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. எடுக்க வேண்டிய ஒரு ஒரு கோணம் இந்த கோணத்துல எடுக்கணும். பாசத்தினால அவர் திட்டுறாரு, நம்ம மேல இருக்கிற அக்கறையில திட்டுறாரு, நம்ம மேல அவருக்கு உரிமை இருக்குல்ல, விலை கொடுத்து வாங்கிக்காதான் இப்ப உரிமை இருக்காதா? உரிமைன்னா இப்படி திட்டுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, என்ன இப்படிலாம் திட்டுறாரு, கசப்பு வராது. என்ன வந்ததுக்கு அப்புறம் இப்படி நோண்டுறாரு, கசப்பு வராது. ஆமே. அப்ப பாவ பட்டியல் எத்தனை இருக்கு? ரசிக்கப்பட்டவங்களுக்கு. ரசிக்கப்படாதவங்களுக்கு ஒரு பாவ பட்டியல். ரசிக்கப்பட்டேன் சிஸ்டர், 2 பாவப்பட்டியல் சிஸ்டர், 2 பாவப்பட்டியல் ரெடியா இருங்க. 2 பாவப்பட்டியல். இது புரிஞ்சுட்டானா ஹைப்பர் கிரேஸ் ஒழிஞ்சிரும். இதை புரிஞ்சுட்டானா அந்த உபதேசம் அடிச்சிடும், அடி அடி விழுந்துரும். இதை புரியணும் முதல்ல. ஆமேன். எல்லாம் சிலுவையில் மன்னிச்சிட்டாருன்னா எதுக்கு சத்தம் போடுறாரு? நீ வாழ்க்கையில செய்ய போகிற சாகுறவரை செய்ய போகிற எல்லா பாவங்களையும் இயேசு மன்னிச்சாலும் என்னது சத்தம் போடணும்? ஏன் அவன் சத்தம் போடணும்? ஏன் வாந்தி ஏன் இதெல்லாம் சொல்லணும்? அப்ப ஒண்ணு தெரியுதா? எல்லாத்தையும் மன்னிக்கல அவர். எல்லாத்தையும் அவர் சிலுவையில மன்னிக்கல. புதிய பாவங்கள் அங்க மன்னிக்கப்படாது. ஏற்கனவே சொல்லி கொடுத்தது அங்க மன்னிக்கப்படாது. அது தனிப்பட்ட மன்னிப்புல இருந்து எடுத்து மன்னிப்பாரு. அது வேற. இந்த பேங்க் வேற, அந்த பேங்க் வேற. எல்லாத்துக்கும் ஒரு பேங்க வைக்கிறீங்க கிடையாது. ஆமீன்.